வெளியில வராத அளவுக்கு நம்ம நல்லா கவனிச்சவங்க புரியும். அது 8 அடுக்கு வரையும் தண்ணி போயிருக்கோம், 2 அடுக்கு உள்ள வரையும் வந்திருக்காது. நினைச்சிருந்தா நீவேதா வீட்டு வரையும் உள்ள வந்திருக்கலாம், வந்திருக்குமா வந்திருக்காது. ஏன்னா அவங்க வீடு வந்து அந்த காவ ஒட்டுல தான் அவங்க வீடு, ஏறி வந்திருக்கலாம். கர்த்தர் வீட்டுக்குள்ள யாருக்கும் சேதம் இல்லாதபடி கர்த்தர் செய்தாரு. ஏன்னா கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்கிறாரு. நீங்களா அந்த 4 விடுதலை சுவிசேஷம் மூலமா ஜபிக்கிற எல்லா ஜபத்தையும் கேட்டு பதில் இருக்கிற கரங்களை யாரையா சொல்லுவாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 3 வாசிப்போம். நல்லா கேளுங்க, நல்ல இந்த வார்த்தையை கேளுங்க, வாசிக்கமா. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிற்கிறது. 4ஆவது வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாதானதை நடப்பித்தேன். பாருங்க, பொல்லாதானதை நான் நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறது யாருடைய மனதை குலைப்பதற்காகவோ, யாரை வேதனைப்படுத்துவதற்காகவோ, யாருடைய சிந்தனை கடுப்பதற்காகவும் இல்லை. இதை பேஸ்புக் வழியாகவும் இதோ இங்க இருக்கிற யூடியூப் வழியா பார்த்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களையும் பார்த்துதான் சொல்லுகிறேன். யாருடைய மனதை வேதனைப்படுத்தவும், யாருடைய சூழ்நிலை கெடுக்கவும் இந்த வார்த்தைகள் பேசவில்லை. இதேதான் தாவீது பேசுகிற. நல்லா கவனித்து கேளுங்க. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா. நல்லா கவனிங்க, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா. ஆனால் அவன் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 51ஆம் சங்கீதம் 3:4 கர்த்தர் நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. இந்த வார்த்தை தேவன் என்னோடு வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவும், இந்த ஜனங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக, சொன்ன குறிப்புக்காக நம் மத்தியில் இருக்கிற சகோதரன் ஜேம்ஸை ஜெபிக்க நான் அழைக்கிறேன். ஜேம்ஸ் ஜெபிப்பாராக சீக்கிரம். சோ அங்கிருந்து முழங்கால் கூட அப்படியே சோத்ரம் சோத்ரம். நன்றி நன்றி ஆண்டவரே. சோத்ரம் சங்கீதம் 51:3-4 சோத்ரம் சோத்ரம் ஓவுலத நமங்க நபர ரோதர அந்துரா. நீங்க இந்த வார்த்தையை செவிகளை சேர சோத்ரம் சோத்ரம் பலப்படுத்துங்க. இந்த வார்த்தைகளுக்கு செவி ஆமென். நன்றி ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க. ரட்சகர் உரிமையான இயேசுவின் நாமத்தில் சோத்ரம் ஆண்டவரே. சங்கீதம் 51:3-4 கர்த்தர் நீ பேசின வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. என் ஜனங்களுடைய இருதயமும் காதும் திறக்கப்படுவதாக. இந்த சத்திய வார்த்தையானது அவர்கள் இருந்ததை சென்றடைவதாக ஆண்டவரே. நான் விதைக்கிறேன் ஆண்டவரே, அதிலே பலன் உண்டாவதாகப்பா. பிசாசு தூங்கும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு போகாதபடி ஆண்டவரே நீ மேலே அடிப்பதாக. அதை கொண்டு கர்த்தர் பேசுவீராக, ஒரு உணர்வை கொடுப்பீராகப்பா. பேசுகிறது நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும் ஆண்டவரே. என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. எல்லா மகிமை கனமும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால பிதாவே. வாசிங்க அந்த வசனத்தை. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நல்லா கவனித்து கேளுங்க சகோதர சகோதரிகளே. என் இருதயத்துக்கு ஏற்றம் என்று சொன்ன யார்? தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் இருதயத்துல அந்த பாவம் இருக்குது, அந்த பாவம் எனக்கு முன்பு இருக்கிறது, தேவனுக்கு விரோதமான எண்ணத்தை செய்தான் என்று சொல்லி அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். நல்லா கவனித்து பாருங்க. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்ன தாவீது நிலைமை பாருங்க. அல்லேலூயா. அவன் இருந்த இடம் எந்த இடம்? அவன் சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனா இருந்தா. ஆனா நடந்தது என்ன? கர்த்தர் அவனை சகல தேசம் முழுவதுமா அவர் ராஜாகவும் மாற்றி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொன்ன சில வார்த்தைகளை அவன் கேளாதபடி போனான். என்ன உடன்படிக்கையின்படி அடுத்தவனுடைய பொருட்களையோ அடுத்தவன் மனைவியையோ இச்சிக்க கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேவன் அதை சொல்லியிருந்தார். ஆனா என்ன செய்தார் என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த வார்த்தைக்கு அது ஏதுவா அவரை கட்டாயம் சொல்லிதான் ஆகணும். நடந்தது என்ன? அவன் வேறொரு ஒருவனுடைய மனைவி அவன் இச்சித்தபடியால் அவனை போருக்கு அன்பித்து அவனை அது சாகும்படி இவன் செய்து விட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. நடந்தது என்ன? ஆனாலும் தீர்க்கதரிசிக்கு தெரியும் இந்த வார்த்தை. தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், செல்லமாய் ஒரு ஆடு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க, அதை போய் பலிக்கு கேட்டா என்ன செய்கிறது? ஆட்டு மந்தையில் இருக்கிறது கேட்கவில்லை என்று சொல்லும்போது அவனை கொல்ல வேண்டும் என்று இவரே சொல்லுகிறாரா? இவருக்கு எத்தனையோ மனைவி இருக்கிறது, அந்த மனைவியோடு அவர் இல்லை. ஒருத்தனுக்கு ஒரே மனைவி இருந்தது, ஆனா அவனை கொண்டு போட்டு அந்த மனைவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதை செய்தபடியினாலே
தேவன் துக்க உள்ளவராய் மாறிவிட்டார். அல்லேலூயா. அவன் துக்கம், அந்த துக்கத்தை இவர் அறிந்து கொண்டிருந்தான். நான் என்னத்தை செய்தேன், எதை செய்தேன் என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறான். வாசிப்ப அந்த வசனத்தை. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கேளுங்க. அவன் பண்ண தப்ப நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் முன்பாக இருக்கிறது. பாருங்க, அவன் செய்கிற ஒவ்வொரு தப்பும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற ரகசிய பாவமா இருந்தாலும் சரி, வெளியரங்கமா செய்கிற பாவமா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, தாவீது சொல்லுகிறது போல நமக்கு தெரியும் சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார், நமக்கு தெரியும். ஆனா தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை மீறி செய்கிறது தான் தேவனுக்கு விரோதமான காரியமா இருக்கிறது. வாசிப்பா 4வது வசனத்தை வாசிப்பா. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக, நல்ல கவனிங்க, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாதவரை நடப்பித்தேன். பாருங்க, தேவனுடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. அப்போ ஒரு மனுஷன் மேல யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் முன்னாடியும் கண்கள், தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறது. அவன் அதான் சொல்லுகிறான், தேவன் கண்களுக்கு முன்னாடி பாவம் செய்து என்று சொல்லி. இன்னைக்கு நான் ஒன்று கேட்கிறேன் சகோதர சகோதரிகளை, உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம தப்பு பண்ணா கர்த்தர் மன்னிப்பாரா? நீ சொல்றது ஒரு வகையில கரெக்டான காரியம் தான். சரி, ஞாபகம் எடுத்து தப்பு பண்ண மன்னிப்பாரா? பிச்சு சொல்லு, மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரு சொல்றீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒண்ணு நல்லா கவனிங்க. பாவம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியமா இருக்கிறது. வள்ளி எப்படி உணருதோ அந்த மாதிரி தான், காத்து எப்படி நம்ம உணர்றோமோ பாவம் அப்படிப்பட்டது தான். ஆனா இந்த பூமியில ஒருத்தரை கொன்னாலும் சரி, ஒரு குடும்பத்தை கெடுத்தாலும் சரி, எந்த காரியத்தை செய்தாலும் சரி, கொலை பண்ணா ஆயுள் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் உலகத்தின்படி. இயேசு பூமியில சொன்னார், அவர் தவறு செய்கிறாரா, என்ன செய்கிறார் சொல்லி அவர் பிடிக்க சதிசேயர்கள் பரிசு சேர்ந்து ஒரு ஞானத்தை கொடுத்து, அவங்க வரி கொடுக்குறது நல்லதா, அவங்களுக்கு ராஜாக்கு காசு கொடுக்குறது நல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியில போடுறாங்க. அப்ப இயேசு சொல்லுகிறாரு, அதுல என்னப்பா போட்டுக்குது, ராயனோட படம் போட்டுக்குது, ராயனுக்குரியதை ராயனுக்கும் கர்த்தருக்குரியதை கர்த்தர் கொடுங்கப்பா சொல்லி சொல்லிட்டாரு. நல்லா கேளுங்க. அப்போ உலகத்துல வாழ்ந்தா உள்ள சட்ட திட்டப்படி நம்ம வாழ்ந்துதான், தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்சுதாங்க ஆகணும். அல்லேலூயா. ஆனா இங்கேயே அனுபவிக்கணும், ஆனா பரலோகம் கிடையாது. ஆனா ஞானஸ்நானத்தை இயேசு மன்னிக்கிற ஆட்களுக்கு பரலோகத்துல அடங்குது. கர்ம தட்டி. ஆனா இங்க கண்டிப்பா தண்டனை உண்டு, இந்த கட்டாயம் உண்டு. கர்ம தட்டி அழுக சொல்லுங்க. அப்போ யாரா இருந்தாலும் சரி, சில கேள்வி கேட்பாங்க, நீங்க தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு மன்னிப்பு சொல்லுங்க. எதுக்கு சொல்றேன், இந்த சத்தத்தை வெளில கேட்டுங்கிறவங்க தான் பேசுறேன், உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயமும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த பேஸ்புக்ல பாக்குறவங்களுக்கு இதை பேசின்னு இருக்காரு கர்த்தர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க தப்பு பண்ணிட்டு கிறிஸ்துக்குள்ள வந்து நீங்க மன்னிப்பு கேட்ட கர்த்தர் மன்னிப்பாரு, சான்ஸே இல்லைங்க. உலகத்தின் பிரகாரம் தப்பு பண்ண உலகத்துல தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். பாவம் மன்னிப்பு கண்ணுக்கு தெரியாதது, அது கர்த்தர் மன்னிக்கிறார். பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23 வாசிங்களேன். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோபு சொல்லுகிறார் பாருங்க, உத்தமம் சன்மார்க்கமான ஒருவர் அவர். வாசிங்க. பாருங்க, என் அக்கிரமங்களும் பாவங்கள் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்து. நல்லா கேளுங்க. யோபு பத்தி சரித்திரமான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். யோபு எங்கன்னா பாவம் செஞ்சதா உங்களுக்கு தெரியுமா? என்ன கவனிங்க நல்லா. யோபு பாவம் செஞ்சாரா? யோபு பாவம் செஞ்சாரா இல்லையா? ஏன் அவர் அப்படி சொல்றாரு? வாசிங்க அந்த வசனத்தை. என் அக்கிரமங்களும், பாருங்க அவர் கேக்குறாரு, என் அக்கிரமங்களும் என் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். இவர் எந்த இடத்துல பாவம் செஞ்சாரு? சன்மார்க்கனும், தேவனுக்கு உத்தமனும் சன்மார்க்கனுமானவனா தேவமே சொல்றாரு. அப்படிப்பட்டவன் கேட்கிறாரு, சோதனையினால். அல்லேலூயா. சிலருக்கு சில நேரத்துல பணத்தினால சோதனை வரலாம், சில நேரத்துல பொருட்களினால சிலருக்கு சோதனை வரலாம், சிலருக்கு வறுமையினால சோதனை வரலாம், என்னமோ ஆக மொத்தத்துல குடும்பத்துல சோதனை வரலாம். சோதனைகள் எல்லாம் பார்த்து அவர்கள் தேவன் அவரிடத்துல இல்ல, அவர்களிடத்துல தேவன் கைவிட்டு விட்டார் என்று ஒரு காலமும் சொல்லக்கூடாது என்ற ஒரு வார்த்தைக்காகத்தான் யோபுவை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோபு ஒரு இடத்துல தேவனை தூசிக்க கூட இல்ல, அவன் மனைவி கூட தூசித்து விட்டு தன் ஜீவனை விட்டு போயிட்டான். தேவன் பிசாசு கேட்டு அவர் சோதிக்க வந்தான். தேவன் நம்மளுக்கு விசுவாசத்துக்கு ஏற்றபடிதான் சோதிப்பார், நம்மளை தாங்க முடியாத சோதிப்பார். அது கூட விசுவாசத்துக்கு தான் நம்மளை சோதிப்பார். நல்லா கூர்ந்து கவனிக்கிறது. அல்லேலூயா. ஆனா இவன் எந்த பாவமும் செய்யல,
ஆனா இவனுக்கு சோதனை உண்டானது. அது போல வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், உனக்கு போராட்டங்கள் இருக்கலாம். அதுக்கு உங்க கூட தெய்வம் இல்லை என்ற அர்த்தம் அல்ல சகோதர சகோதரிகளே. உங்க கூட தெய்வம் விட்டு விளைவு, ஐயோ எனக்கு போய் இப்படிப்பட்ட சோதனை வந்ததுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். யோபுவை பாருங்க, நீ நானும் கூட ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருப்போம். ஆனா யோபு அதை செய்யவே இல்லை. ஆனா யோபு சொல்ற வாசிங்கிற வசனத்தை, என் அக்கிரமங்களும் என் பாவங்களும் எத்தனை, என் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு அவர் கேட்கிறாரு, சாமி நீ சொன்ன வார்த்தைகள் இல்லை எதனாகிலும் நான் மீறி செஞ்சுட்டேனா, நீ சொன்ன வார்த்தைகளை மீறி செஞ்சிருந்தா என்னை மன்னியும், அந்த மீறுதல்களை என்னன்னு எனக்கு சொல்லும் சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்பா, 24 வசனம். நீர் உமது முகத்தை மறைத்து பாருங்க, நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக பாருங்க, என்னை உனக்கு பகைஞனாக எண்ணுவானேன். காற்றடித்த சருகை பாருங்க, காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ காய்ந்து போன துரும்பை. போதும் 24 மறுபடியும் வாசிக்கும் கொஸ்டின் அந்த பாடுபடும். நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன். போதும். அப்போ தேவன் யாருக்கிட்ட முகத்தை மறைக்கிறாரோ அவர்கள் பகைந்தனா என்று எண்ணுகிறார்களா? அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்லுகிற சகோதர, இதனால்தான் தேவன் சிலர் மேல வெறுப்பும் கோபமாய் வருகிறாரு, சிலரை கர்த்தர் சோதிக்கிறாரு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியாத மற்றவர்கள் பார்த்து இவர்களுக்கு ஏதோ தேவன் சோதிக்கிறார் என்று சொல்லி சில நேரத்தில் தப்பு கணக்கு போட்டு விடுறாங்க. சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து சொல்லுகிற, வந்திருக்கிற உனக்கு 1000 பிரச்சனைகள் தான், இல்லை என்று சொல்லவில்லை, போராட்டங்கள் நிந்தைகள் தான். இன்றைக்கு நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த மகனோ மகளா இருப்பேன் சொன்னார். கர்த்தர் எச்சரித்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்து அதை ஆவில உணர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டு போன்னு சொன்னார். நீ கட்டாயம் உன் மீறுதலிருந்து இன்னைக்கு உன்னை மன்னித்து உன்னை மீட்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீ தேவைகள் எல்லாத்தையும் மறுபடியும் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஐயோ என்ன அப்படி பேசுறாரு, அப்படி பேசாம நீ மறுபடியும் நீ போவான்னு சொன்னா, நான் சொல்லல சார், நான் சொல்லல. இதுக்குத்தான் இதை படி சத்தியமான வார்த்தையில பேசவே எனக்கு பயமாகுது. ஒண்ணுல நியாய பிரமாணத்தை பத்தி எடுத்து பேசுறேங்க, பாதி ஆளு அப்படியே ஓடி போயிட்டாங்க. சிலருக்கு கர்த்தர் பேசுறான்னு சொன்னா, நான் மறுபடியும் கேட்ட, ஆண்டவரே இதை பேசினா இது எப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுறாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது, களை பிடுங்க போற கரெக்டா பிடுங்கினாரு கலையை. அதுக்கு பிற்பாடு வேற மாதிரி ஜாமான் ஆரம்பிச்சு, ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானவங்க வந்தா போதும், கலைங்க போனதே சந்தோஷம் ராஜா. மூலமா கலையை வச்சுக்கின்னு நல்லா வளர்ந்து பக்கத்துல களை வளர்ந்து அதுங்களை கெடுக்காம இருந்து இதோ கலைகளை எல்லாம் பிடுங்கி கர்த்தர் நல்ல விதைகளிலிருந்து வளரப்பட்ட நல்ல ஆத்துமாக்களை உங்களை கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த வார்த்தையின்படி நடக்கிற ஆளா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு பேசல, இதை காதால கேட்டுக்கொண்டு போய் இப்படி யாரும் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு பேசுன்னு தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை நீ இதுல பாதிக்கப்பட்டாலும் இன்றோட விட்டு விட்டு மனம் திரும்பி கர்த்தரோடு வா, கர்த்தரோட வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்களேன். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21, சீக்கிரம். நல்லா கேளுங்க. என் மீறுதலை மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன பாருங்க. தவறே செய்யலைங்க, அவரை தன்னை தாழ்த்தி கொண்டு, ஒருவேளை நாம் தவறு செய்திருந்தா அதை என்னை விட்டு நீக்காமலும் மன்னியாமலும் இருக்கிறீங்களே என்று சொல்லி வேதனைப்படுகிறாங்க. கர்த்தர் அவர் மன்னிக்கல, தவறு செய்யலையே, அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். சொன்னால் என் தகப்பனாகி யோபுக்கு என் ஆண்டவர் செய்வார் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் கர்த்தரை செய்வார். உன் சத்துருக்கள் சாவார்களாக, நீயோ இரட்டத்தனைய ஆசீர்வாதத்தோடு இருப்பாயாக. ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போ தாவீதுடைய மீறுதலை குறித்து நம்ம பார்த்தோம். தாவீது தவறு செய்தார், தேவன் சொன்ன வார்த்தை நியாயப்பிரமாணத்தை மீறி போனார், அவர் தப்பு பண்ணார், அந்த மீறுதல் போனார். ஆனா யோபு தப்பு பண்ணல. ஆனா பார்க்கிறவர்கள் அவருக்கு வருகிற பிரச்சனையா பார்க்கும்போது கர்த்தர் தான் அவருக்கு விரோதம். எல்லாம் என்ன கவனிங்க வசனம் அதுதான் எனக்கு கொஞ்சம் கவனிச்சுன்னு உங்களுக்கு புரியும். நடந்தது என்ன, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்காம போறதுதாங்க அவங்களுக்கு வேலை. அல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவருக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள்.
எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டமாற்றுக்குள்ளேயே வைத்ததும் உண்டே. அல்லேலூயா. நல்லா கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கொண்டு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, அடுத்த பொருளை இச்சியாதிருப்பாயாக சொல்ற இப்படிப்பட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். யாராவது நிறைவேற்றினார்களா? ஒருத்தரும் நிறைவேற்றல. நல்ல ஒண்ணு கவனிங்க. ஏன் அதுக்கு முன்னாடி பாவம் இல்லையான்னு உங்களுக்கு ஒரு கேட்பீங்க. ஏன் மோசே வரதுக்கு முன்னாடி காலம் இருந்தது, ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நோவா இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்களே. ஏன் ஆபிரகாம் இருந்தார், ஈசாக்கு இருந்தார், இஸ்ரவேல் இருந்தார், இவர்களுக்கு எல்லாம் கொடுக்காத ஏன் மோசைக்கு மட்டும் அதுக்கு முன்னாடி பாவம் இல்லையான்னு சொல்லி. அல்லேலூயா. எல்லா காலகட்டத்திலும் பாவங்கள் இருந்ததுங்க. பாவம் என்பது என்ன என்று ஜனங்களுக்கு அப்ப தெரியல. அது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் என்ன சொன்னாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அப்போது இதுங்களுக்கு என்ன பாவம்னு தெரிஞ்சு கொள்ளட்டும் சொல்லி. அப்படியாச்சும் ஒருத்தனும் கேட்பான்னு சொல்லி போனா ஒருத்தனும் கீழ்படியாது கேட்காது போனார்களாம். தேவனுக்கு ரொம்ப மனம் வருத்தப்பட்டது. நல்லா கேளுங்க. தேவன் இருதயத்துக்கு ஏற்றவென்று சொன்னவனே அவன் கீழ்படியாது போயிருக்கிறான். பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 11-12 சொல்லப்படுகிறது. நல்லா கவனித்து கேட்கும்போது உங்களுக்கு இது புரியும். ஏன் சொன்ன நியாய பிரமாணத்தின் படி நடவாமல் போனார்களாம். வாசிப்பா அந்த வசனத்தை மறுபடியும் 12 வாசி. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் பாருங்க, ஒரு நேர்ல நமக்கு எதிர்த்து நிற்கிறவங்க கிட்ட கூட நிக்க முடியல. அப்பனா இப்ப உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஒரு பிசாசு உங்களை சோதிக்க வரும்போது நேர்ல நின்று உங்களால ஜெபம் பண்ண முடியல. பிசாசை பார்த்து பயந்து திரும்பி ஓடுற அளவுக்கு நம்ம இருக்கிறோமே என்று சொல்லி இது ஆவிக்குரிய காரியத்தில் சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு விரோதமா இருந்த சத்துருக்களுக்கு எதிர்த்து நின்று சண்டை போட முடியல. அவங்களால பார்த்து பயந்து போனாரா? ஏன் தெரியுமா? பாவம் இருந்தது அவர்களிடத்துல. அவரிடத்துல பாவம் இருந்தது. தேவன் முகத்தை திருப்பி வைத்திருந்தார். நீ அவர்களிடத்துல அவன் முதுகு காட்டி நீ ஓடணும். அவனுக்கு உன்னை படையெடுத்து வரணும், உன் தேசத்தை பிடிக்கணும். அது வரையும் நான் என் முகத்தை உனக்கு காட்டவே மாட்டேன்னு கர்த்தர் வைத்திருந்தார். சகோதர சகோதரிகளே, அல்லேலூயா. இன்றைக்கும் சரி, நம்மளோடு இருக்கிறவர்களையும் பார்க்கணும். சபையில வந்து எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கோம். முன்போடு இருந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் இப்ப எவ்வளவு பேரை மாத்தி கர்த்தர் நல்ல வழியில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் மறுபடியும் இந்த பழைய ஞாபகத்துக்கு போகிறது தான் மனவேதனையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இதை பேசுகிறோம். இன்னும் எத்தனை ஆத்துமாக்கள் என்னென்ன சூழ்நிலை நினைக்குமோ என்று எனக்கு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறத நான் பேசுகிறேன். இவ்வளவு ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதர சகோதரிகளே. இயேசு பூமியில 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. அவருக்கு எத்தனை சீஷர் இருந்தாங்க நினைக்கிறீங்க நீங்க? 70 பேர் இருந்தாங்க. 70 பேர் இருந்தாங்க அவர்கிட்ட. 12 பேர்ன்றது அவர் கூட இருந்தவங்க. அதுக்கப்புறம் 70 பேர் இருந்தாங்க. ஐயோ இந்த சத்திய உபதேசம் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பிச்சுக்கு ஓடி போயிட்டாங்க. பிறகு அதுக்கு மேல எத்தனையோ பேர் வந்தாங்க, ஆயிரக்கணக்கான பேருங்க. நடந்தது என்னன்னா, இந்த சத்தியத்தின் உபதேசம் இது கடினமானது, இதெல்லாம் நம்மளால நினைச்சு நிற்க முடியாது சொல்லிட்டு ஓடியா போயிட்டாங்க. அல்லேலூயா. இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை சபை நடத்துற எந்த சபையிலுமே இப்படிப்பட்ட கடினமான உபதேசத்தை பேச மாட்டாங்க. பேசினா காரிக்க போயிடும், பேசினா தசமபாகம் போயிடும், பேசினா டீ பிளேட்டு ஃபேன் வாங்கி கொடுக்க போயிடும். அல்லேலூயா. அதனால காணிக்கை வாங்குறது கிடையாது, தசமபாகம் வாங்குறது கிடையாது, எந்த பொருளுமே வாங்குறது கிடையாது. கரண்ட் தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அதனால பேசுறோம். கேட்டு விசுவாசித்து இயேசுவோடு இந்த 12 சீஷர் போல நீ இருந்து அற்புதமும் அதிசயமும் உன்னை கொண்டு செய்யணும்னா தொடர்ந்து வா. இல்ல அந்த 70 பேர் ஓடணும்னா ஓடுன்னு தான் கர்த்தர் பேசுறாரு. கரண்ட் தட்டி அல்லேலூயா சொல்லுவாங்க. உங்களெல்லாம் ஆல்ரெடி கர்த்தர் அழகா கலையெல்லாம் குடிக்கி கர்த்தருக்கு ஒரு தண்ணி பாய்ச்சி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை தண்ணி பாய்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த இடத்த விட்டு உங்களை கர்த்தர் பிரிக்கிறதே இல்லைங்க. நீங்க எல்லாம் கர்த்தர் எல்லாத்தையும் பிரிச்சு இருந்தா நீ வைத்திருக்கிறார். எங்களுக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதுல 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போமே. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாருங்க அவர் சொல்றாரு. யார்? சாமுவேல் தீர்க்கதரிசி. நல்லா கேளுங்க, இங்க கொஞ்சம் கவனிங்க தயவு செய்து. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து பேசுகிறாள் நான் கிடையவே கிடையாதுங்க. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேங்க. எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிற வார்த்தை நான் பேசுறேன். தயவு செய்து சொல்றேன். நீங்க உங்களுக்கு நான் பேசுறது எதுனா கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட இடம் வந்து கேள்வி கேட்டு பாருங்க. எது ஒண்ணு பாருங்க, உன் வாழ்க்கையில என்ன நடக்குது கர்த்தர் உனக்கு இந்த நேரத்தில் நின்று பேசிடுவார். அல்லேலூயா. சில ரகசிய பார்த்து கூட சொல்ல எனக்கு வல்லமை இருக்குது. கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எதையும் நம்ம அறிவிச்சு யாரோட மனதை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லுகிறேன். தயவு செய்து சொல்றேன். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா.
சத்தியம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். இதுதாங்க சத்தியம், இதுதாங்க வார்த்தை. வேற என்னங்க நம்ம சொல்ல வந்திருக்கிறோம்? என்னங்க இது? நீங்க நல்லா இருந்தே கேட்டதபடி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேதனைப்படுறவங்க நீங்க சொல்லுவீங்க. பாவத்துல தான் மறுவாழ்வு. நீ பசுத்தம் வந்து இது நீ தெரிஞ்சுக்கணும், மத்தவங்க சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கடினமான உபதேசத்தை யாருமே பேசாம இயேசு பேசலாம் தான் விட்டு ஓடிவிட்டாங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. 3 வருஷம் கஷ்டப்பட்டு 12 பேர் தான், அதையும் ஒருத்தர் அவரையும் காட்டி கொடுத்து 11 பேர் தான் இருந்தாங்க. இருந்தாங்களா இல்லையா? கரண்ட்டுக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க. 3 வருஷம் கஷ்டப்பட்டு 11 பேர் தான் சம்பாதிக்க முடிஞ்சது. அப்போ அவருக்கே அது நம்ம எங்களுக்குலாம் என்ன பாத்துங்க, புரியுதுங்களா? கூட்டத்துக்கும் கூட்டம் கொஞ்சம் மீடியமா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதா? ஹல்லேலூயா. சரி, இயேசு கூட இருக்கிற எல்லாருக்குமே தன்னுடைய அபிஷேகத்தையும் வல்லமை கொடுத்து அவரை போல என்னை காட்டிலும் நீ மேலான அற்புதம் செய்யலான்னு சொல்லிட்டு போனார். வார்த்தை வல்லமை கொடுத்தாரு. உங்களுக்கு தெரிஞ்சு எங்கன்னா ஒரு பாஸ்டர் அப்படி யாருன்னா ஆசுவாரமா பண்ணி ஜெபம் பண்ணது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடனே சொல்லாதீங்க, விடுதலை சுவிசேஷம் அப்படிதான் பண்ணுவாங்க, நான் கேள்விப்பட்டதுன்னு சொல்றேன். இங்க சொல்லாதீங்க, வெளியில சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுவே சொல்ல மாட்டீங்களா? இயேசு எனக்கு வெளிப்படுத்த வராது. அவர் பூமியில எந்த ஊழியத்தை விட்டுட்டு போனாரோ அந்த ஊழியத்தை தாங்க நாங்க செய்யறோம். இயேசு எதை பாதியில விட்டு போனாரோ அதுதான் நாங்க செஞ்சிருக்கிறோம். அவர் வர வரைக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, சவுல் சொல்லுகிறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை கேளாது போனபடினாலே தேவனுக்கு அவன் விரோதமான காரியமாய் ஆகிவிட்டான். அவன் தேவன் சொன்ன வார்த்தையே மீறுதலாகி போய்விட்டான். ஹல்லேலூயா. அவன் வேதனைப்படுகிறான். ஹல்லேலூயா. வாசிப்பா 25 வாசி. இப்பொழுது நீ என் பாவத்தை மன்னித்து கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு, பாருங்க, பாவத்தை மன்னித்து கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றார். 26 வரை வாசி. சாமுவேல் நல்லா கேளுங்க, சவுலை பார்த்து நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. பாருங்க, இதுதாங்க பழைய ஏற்பாடு. இதுதான் பழைய ஏற்பாடு. சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தைக்கு மேல நம்ம தப்பு பண்ணிட்டோம், சவுல் வரவே இல்லை. அவன் மேல இருக்கிற ஆவி எடுக்கப்பட்டது. ஒரு எரிச்சல் நாவி சவுலுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் சவுல் எரிச்சலாயே செத்து போனான். ஹல்லேலூயா. அப்படி கிடையாது சகோதர சகோதரிகளே. இயேசு என்னைக்கு பூமியில இறங்கி வந்தாரோ, நீ செய்த மீறுதலையும் நான் செய்த மீறுதலையும் நான் செய்த அக்கிரம அநியாயத்தையும் சரி, கர்த்தர் அவர் நம்ம மீறுதலுக்காக தன் ஜீவனை கொடுத்து அதை மன்னித்து நமக்கு மீட்டு விட்டார். ஒருவேளை வந்திருக்கிற பிள்ளைகளை நீ விசுவாசிப்ப என்று சொன்னால், ஒருவேளை இப்ப எதனா தவறு செய்து நீ இருந்திருப்பா என்று சொன்னால், நீ கர்த்தரிடத்துல இயேசுவிடத்துல கேளு, அவர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். அன்றைக்கு சவுலுக்கு கிடைக்கலங்க, சவுலுக்கு கிடைக்கல. தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை மிஸ் பண்ணி போயிட்டாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற தீர்க்கதரிசி இதை பேசியிருந்தாலும் சரி, இயேசு மன்னிக்கிறவரா இருக்கிறார். இயேசு நல்லவராகவே இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. வாசிப்பா 26 மறுபடியும் வாசிப்பா. சாமுவேல் சவுலை பார்த்து திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம் என்று கொடுத்து கீழ்ப்படியாதவர்களுக்கு புறக்கணித்து தள்ளுகிற தேவனாய் இருந்தார். இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தில், புறக்கணிக்கப்பட்ட குடும்பத்தால், புறக்கணிக்கப்பட்ட எல்லா ஜனத்தால் புறக்கணிக்கப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் அவர் அழைக்கிறாருங்க. இன்னைக்கு எல்லாரும் கர்த்தர் அழைக்கிறார். நீங்க ஒண்ணு சொல்லுகிற சகோதர சகோதரி, நீயும் நானும் பாவிதான். நான் பொல்லாத பாவிங்க, உங்களை விட அதிகமான பெரிய பாவியும் பாவிங்க. நானு இதுக்கு மேல நாங்க சொல்றது எல்லாருமே பாவிதாங்க. இயேசுவை தவிர நம்ம எல்லாரும் பாவிதான். மன்னிப்பு கேட்ட கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இனிமே செய்யாமல் ஒப்பு கொடுத்தா எதுவாக கர்த்தர் மன்னித்து அதுல போகாதபடி காத்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் சீக்கிரம். ஆகையால் நாட்டிலிருந்து சிங்கம் வாசி. காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும், வனாந்தரத்தில் உள்ள ஓநாய்கள் அவர்களை பீரும், சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாய் இருக்கும். 7வது வசனம் வாசிப்பா. இவைகள் நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? இவைகள் எல்லாம் உனக்கு மன்னிப்பது எப்படி? உன் பிள்ளைகள் எத்தனை வீட்டு தெய்வம் அல்லாதவர்கள் பேரில், நல்ல கரெக்டா வாசி. என்னை விட்டு பாருங்க, என்னை விட்டு தெய்வம் அல்லாதவைகளை ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபச்சாரம் பண்ணி தேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்க தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்
தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள், தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். இன்றைக்கு எப்படி கிறிஸ்தவர்கள் இருக்கிறோமோ அப்படித்தான் அவர்களும் இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ பேர்ல நம்மளை கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு யூதர்கள் என்ற சிறுவர்கள் என்ற பேர்ல அவங்கள வச்சிருந்தாரு. இதுதான் விஷயம். ஹல்லேலூயா. ஆனா இருக்கிற தெய்வத்தை ஒரு சின்ன சோதனையில விட்டுவிட்டு ஓடி போயிட்டு இப்படிப்பட்ட வேசித்தனத்துல ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் இவர்களை எப்படி மன்னிக்கிறது சொல்லி தேவன் வேதனைப்படுகிறாராம். ஓசியாவின் புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களப்பா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் உடன்படிக்கையை மீறி, நல்லா கேளுங்க, எங்க மீறுகிறாங்க? என் உடன்படிக்கையை மீறி, என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு போல பறந்து வருகிறார். அல்லேலூயா. இப்ப புரியுதாங்க? ஏன் பிரச்சனைகள், ஏன் சில வன்முறைகள், ஏன் சில விபத்துகள் எல்லாம் உண்டாகிறது சொன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் மேல தேவன் கோபப்பட்டு சத்துருவு எப்படி வருகிறது சொன்னா கழுகு போல பருந்து போல அது எப்பயுமே மேலேயே உட்கார்ந்து இருக்கும். உள்ள இருந்து ஏதாவது ஒரு பொருள் வருமா அப்படி தூக்கிட்டு போகலான்னு சொல்லுது. உங்களுக்கு எப்படா நம்ம வீட்டை விட்டு வெளியில வரும்? இப்போ புறா கூட கூண்டு வரும்போது இருக்கும், கூண்டு விட்டு வளர்க்குற பசங்க தெரியும், கூண்டு விட்டு வெளில வந்து உடனே பவுரி தூக்கிட்டு போயிடும். எப்படா வீட்டு விட்டு வெளில வரலாம் தூக்கிட்டு போகலான்னு பார்த்துருக்கோம். வீட்டுக்குள்ளதான் கர்த்தருடைய வீட்டுக்குள்ள இருக்கிற வரை நமக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பு. வெளியில வரும்போது நம்ம தூக்கி கொண்டு போமா? கர்த்தருக்கு கீழ்படியாதவர்கள் கர்த்தருடைய வீட்டுல இருப்பதே கிடையாது. அவர் தேசத்துல இருப்பதே இல்லை. அப்ப வெளியே வந்துதான் அவனை தூக்கின் போறதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தது. தேவனை நேசித்து வாழ்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உன் வாழ்க்கையிலும் எத்தனை சோதனைகள் இருக்கலாம். சில பெண்களுக்கு ஆண்களால சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில ஆண்களுக்கு சில பெண்களால பிரச்சனை இருக்கலாம், வேற ஸ்தலத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாத்திலையும் பிரச்சனைகள். ஆனாலும் நீயும் மீறி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம், வேதத்துக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம், என் தெய்வத்துக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம், சபைக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம், ஊழியருக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம், உன்னுடைய ஆவியாத்மா சரித்துக்கு விரோதமா நீ பேசியிருக்கலாம், நீ மீறி இருக்கலாம். ஆனா உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மீறுதலுக்காக என்ன செய்தாரோ, ஆனா உன்னுடைய மீறுதலுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். சகோதரர், உன் மீறுதலுக்காகவும் அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், இதோ அடிக்கப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் உனக்காகவே அடிக்கப்பட்டாரா, உனக்காக நிந்திக்கப்பட்டாரா. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார். சகோதரர் சகோதரர், நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. உங்களால எப்படிதான் கர்த்தர் ஏன் இந்த சத்தியத்தை ஜனங்க சொல்ல மாட்டாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு கூட்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு கூட்டத்துல கடைசியா வராரு ஒருத்தருன்னு வச்சுங்களேன், அவரை கைத்தட்டி அப்படியே வரவேற்கிறாங்க பயங்கரமா. அவங்க பெரிய ஆளா, முன்னாடியே வந்து உட்காந்துக்கிறவங்க பெரிய ஆளா. ஒரு சபையை விட்டுருங்க, சபை இல்லாத மற்ற இடத்துல போனா யாருக்கு பெரியவர்? நீங்க சொல்றேன். இப்போ ஒரு 1000 பேர் உட்காந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, முன்னாடி வந்து உட்காந்துக்கிறவங்க பெரியவங்களா, இல்லவே அவர் வந்துட்டு இவர் வந்துட்டாருன்னு சொல்லி அவர் கூட்டின்னு வந்து ஒரு சால்வை பெரிய ஆளா நிக்க முன்னாடி நிக்க அவங்க பெரியவரா? முன்னாடி வந்தவங்க பெரியவங்களா? பின்னாடி வரமா? சால்வெல்லாம் போறோம், பின்னாடி தான் வருவாங்க. ஒரு கல்யாணம் நடந்தா படப்படம் பட்டாசு வெடிக்கும், ஒருத்தர் உள்ள வருவாரு, அவர் கூட அவர் தான் அங்கே சீஃப் கெஸ்ட். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நம் முன் பிதாக்களை ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் போன்ற எல்லாருமே நமக்கு முன்னாடி எங்க பரதேசில இன்னாரும் காத்து கொண்டுக்கிறாங்க. பரலோகத்துல இல்லை, பரலோகம் ஓப்பன் பண்ணல, பரதேசில காத்து கொண்டுக்கிறாங்க. நீங்க தாங்க, நான் தாங்க சீஃப் கெஸ்ட். உண்மை, நீங்க நான் தான் சீஃப் கெஸ்ட். உனக்காக எனக்காக தான் இப்ப பரலோகமே காத்து இருக்குது. அல்லேலூயா. நீங்க வர வேணும், நீங்க வந்தாதான் பரலோகம் ஓபன் பண்ணணும்னு காத்து கொண்டு இருக்கிறாங்க. உனக்கு பிறக்க போற பிள்ளை பிறக்கணும், அது பிறந்து வளர்ற வரையும் கர்த்தர் காத்து நிற்கிறாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கலாம், காணாது விசுவாசிக்கிறவனை பாக்கியவான். நீ நானும் பாக்கியவான். இயேசு பூமியை விட்டு பரலோகம் போன பிற்பாடு ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம எல்லாம். பரலோகம் காத்துக்கிறது நமக்காகத்தான். பரலோகம் காத்துக்கிறது உனக்காக எனக்காக இருந்தா நம்ம தானே சீஃப் கெஸ்ட். இதுவரை அவங்கள வச்சு செய்யாத அற்புதம் கர்த்தர் நம்மள வச்சு நம்மள வச்சுதாங்க எல்லாமே செய்யறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக தான் காத்துட்டே இருக்கிறாரு. நம்ம ரட்சிப்பு கடைசி. இப்போ அவங்க எல்லாம் முன்னாடி போனவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, இப்ப கடைசியா போனவங்க இப்போ நம்ம தான் கடைசியா போறாரு. நம்ம தான் சீஃப் கெஸ்ட். வேதவாசம், ஒரு பாவி பூமியில மனம் திரும்பினா பரலோக சந்தோஷமா இருக்கும். அவங்க மொத்த பேருமே இங்க ரட்சிக்கப்பட்டு போனா கொண்டாடுவாங்க. நம்ம சீஃப் கெஸ்ட் சொல்லிட்டு வேதத்தின்படி நம்ம தான் பாக்கியமுள்ள சந்ததி. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப நம்ம தான் டைரக்டா போறோம்.
சில சரீரத்தோடு போவோம், சில சரீரத்தோடு போகணுமா. வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 7. கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஜனத்தை பார்த்தோம், பேஸ்புக்ல பார்க்கிற பிள்ளைகளை பார்த்தோம், யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகளை பார்த்தோம், இந்த சத்தத்தினை வெளியே கேட்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்தோம். இந்த வார்த்தையை பேசுகிறார். இதுவரை அவருடைய ஊழியக்காரர் குறித்து பேசினார், சில பேர் சொந்த சந்ததிக்கு பேசினார். இப்போ உன்னை பார்த்தும் என்னை பார்த்தும் கர்த்தர் பேசுகிறார். இந்த வசந்தி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் கொஞ்சம் எடுத்து வாசிப்பா. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் இணையாதிரும். நல்லா கேளுங்க சகோதர சகோதரி, வந்துருக்கிற முக்காவாசி பிள்ளைங்க கொஞ்சம் கவனிங்க. என்ன தெய்வ செய்த பிள்ளைகளா என்ன கவனிங்க, எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் இளைய பிள்ளைகள் தான், வாலிபர்கள் தான். அல்லேலூயா. வாசிப்பா அந்த வசந்த. உன்னையும் என்னையும் பேஸ்புக்கில் இருக்கிற, யூடியூப்ல இருக்கிற, வெளியில் இருக்கிற சத்தத்தை கேட்கிற நம்மளை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். சில பேர் ஜனங்களை குறித்து பேசியாச்சு, ஒழிகார குறித்து பேசியாச்சு, நம்ம வந்திருக்கிற குறித்து தீர்க்கதரிசனமா கர்த்தர் பேசுகிறார். உங்களை பார்த்து கேட்கிறார். சொல் வாசிப்பா. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே உம் தயவின் நிமித்தம் என்னை உம்முடைய கிருபையின்படி நினைத்தருளும். யார் கேட்கறது இந்த வார்த்தையே? தாவீது கேட்கிறார். அல்லேலூயா. உன் கிருபையின்படி நினைத்தருளும் சொல்லி. இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, உனக்கு ஏதாவது இருதயத்துல தாய் தகப்பனை திட்டினதோ, இல்ல சகோதரனை திட்டினதோ, தகப்பன் பிள்ளைகளை திட்டினதோ, ஏதாவது உங்களுக்கு ஒரு வேதனை கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையில் நீர் இன்றைக்கு போயிருப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகர் நனி என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உன் பாவத்தை மன்னிக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. நீ என்ன சொல்லுவாய் இப்போ? ஆண்டவரே, என் இளவயதின் பாவத்தை எனக்கு மன்னித்து என்னை கிருபையாயிரு நீ கேட்பேன் என்று சொன்னார். மன்னிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிற கதைகளை தட்டி புஸ்தகம் 59:20 வாசிங்கப்பா. 59ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரம் சீக்கிரம் டக்கு டக்கு வாசிங்க. மீட்பர் சீயோனுக்கும் பாருங்க, மீட்பர் சீயோனுக்கும் 59:20 வாசிங்க. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். இது புரிதல் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறது. நான் எப்படிதான் சில பேர் சொல்லுவாங்க, அவர் பேசுறதுல நாங்க எடுத்துக்க மாட்டாங்க, வசனங்கள் தாங்க நாங்க ஒத்துப்போன்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லதுதான், நான் பேசல, வசனம் தான் பேசுது. அப்ப யார் பேசுறது? வாசிக்கிற அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று இது கர்த்தர் தான் சொல்கிறார். இன்றைக்கு உன்னுடைய பாவத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு, அந்த மீறுதலை விட்டு வருகிறவர்களுக்கு கர்த்தர் மீட்பார். கர்த்தருடைய மீட்பரே சொல்லுகிறார் இந்த வார்த்தை. கர்த்தருடைய சொல்லுவாங்க.